காலத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து சேலம், திருச்செங்கோடு, ராசிபுரம் மாதிரி நாமக்கல் சங்கமும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. செஞ்சாலும் அவங்களுக்கு ஒத்துழைக்கல யாருமே. அப்போ அந்த சமயத்தில் மொட்டையஞ்சிட்டா வகையாக வரும். அப்புறம் வந்து நம்ம ஆண்டவர் அங்கமத்து குரூப் 2 குரூப் வந்து சரியாக ஒத்துழைக்கல. இப்போ வந்திருக்க குரூப் எல்லாமே எல்லாம் இளைஞர்களாக வந்திருக்காங்க. நல்ல முறையில் வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலம் நான் எதிர்பார்க்கலாம். நான் புனித விதீஸ்வரன் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஜெயலலிதா மேட்டர் இருக்கிறதுனால யாரும் வரப்போக ஏதாச்சும் இடைஞ்சலாகிடுமான்ற பயத்திலேயே நிறைய பேர் வரலன்னா சேலத்துலேயும் 5-6 பேர் வர மாதிரி தான் இருந்தாங்க. வராததுக்கு காரணம் மெயின் காரணம் தான். ரொம்ப நன்றி. சென்னை பற்றி ஏதாவது பேச சென்னை பற்றியா? சென்னையில் வந்து நான் வந்து நம்ம சமூகத்தோடு நான் அதிகம் கலந்து கொள்ளவே இல்லை. அது வந்து கிருஷ்ணசாமி செட்டியார் அவர்கள் சாதனையாளர் விருது கொடுக்கும்பொழுது மரியாதை நிமித்தம் பார்க்க போகும்பொழுது இதை குறிப்பாக என்னிடம் சொன்னார். இனிமேலாவது சமூகத்தில் கலந்து பழகுங்கள் என்று. இனிமேல் இதுவும் அப்புறமும் நான் ஒன்றும் பழகவில்லை, ஒதுங்கியே தான் இருக்கிறேன். சென்னையில் வந்து இப்போ 25 வருடங்களாக இருக்கிறேன். அப்போ சில பேர் கேட்பாங்க, சென்னையில் கிருஷ்ணசாமி செட்டியார் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் அதுக்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு. ஒன்றும் தெரியல, ஆனால் வந்து நான் எதையும் கலந்துக்கல, ஒரு அழைப்பை வந்து இது பண்ணல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே வேலை பண்ண ஒருத்தர் இருந்தார் சென்னையில், இருக்காரா? அவர் தான் முன்ன பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. இதுக்காக என்னுடைய மறுபடியும் ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப வந்து இது அவங்க வாட் தேவ் டிட் இஸ் ஹிமாலயன் டாஸ்க். நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி. இவங்களை வந்து இப்போ இவருக்கு தனசேகர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, துரசாமிக்கு பிஸ்னஸ் இருக்கு. ஐயா இவர் செஞ்ச இவ்வளவு உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இவ்வளோ நாள் 30 வருஷம் இருக்கு, உங்களுடைய இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளவு இவருடைய சாதனைகளை சொல்ல தான் தெரியுது எனக்கு. இந்த அளவுக்கு நான் எதுலேயுமே கலந்துக்கல. அதனால் வந்து அவங்க வந்து எனக்கு சாதனையாளர் விருது கொடுக்கும் பொழுதே நம்மளெங்கடா பிடிச்சாங்கன்னு நினச்சேன். இப்போவும் வந்து நம்மளை எப்படி சிறப்பு விருந்தினராக போட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ப்ராப்ளம் என்னுடைய வயது காரணமாக இருக்கலாமோ என்று நினைத்தேன். இப்போ அப்படி பார்த்தாக்க அவர் வந்து என்னை விட மூத்த ஒரு 3 வயது. உங்களுக்கு என்ன ஆச்சு? 68. நான் அவர் 80 தாண்டிட்டார், நான் 77. குழந்தைகள் வந்திருந்தால் எங்களோட மூத்து இருப்பார். ஒருவேளை வயதின் காரணமாக கூப்பிட்டார்களோ என்று எப்படி இருந்தாலும் சந்தோஷம். எனக்கு பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. நமது சமூகத்தில் சீஃப் இன்ஜினியர் இந்த ரிட்டையர்டான ஒருவர் என்பதால் அறிமுகப்படுத்த விரும்பினோம். அதுக்கு தான் அவரை சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனராக போட்டேன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ராசிபுரத்திலிருந்து திரளாக வந்திருந்து எங்களை கௌரவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ராசிபுரம் சங்கத்தின் சார்பிலும் மற்றும் நமது சமூக சார்பிலும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போவும் நமது சமூகத்தை சார்ந்த அண்ணன் தம்பிகள், மாமன், மைத்தூர், பங்காளி அனைவருக்கும் நமது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இப்போ தான் சொன்னார், திருச்செங்கோட்டில் ஆரம்பித்து ராசிபுரம் போய் சேலம் போய் வந்துட்டு, எந்த தலைமைச் சங்கமாக இருந்தாலும் இப்போ வந்து இந்த 2 ஆண்டுகளில் நம்மளுடைய சென்னை வந்து தலைமைச் சங்கம் ஆகிடும். ஏன் நீ தலைமைச் செயலத்தை மட்டும் ஏற்றுக்கோ, சங்கத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால் அது பண்ண முடியாதுங்க. அது மாதிரி வர அளவுக்கு இங்க நீங்க இப்பதான் சொன்னீங்க அந்த கல்விக்கு. நாமெல்லாம் வந்து திருச்செங்கோடு சேலம், அப்ப நாங்க கூட படிக்காத மாதிரி தான். 6ஆம் கிளாஸ் ஃபெயில. என் பையன் என் பொண்ணு வந்து இன்ஜினியர் படிச்சு, அதான் மேதையும் தான் சொன்னேன். நாங்க படிக்கல. எங்க தலைவர் கூட 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இன்னைக்கு 93 வயசுல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய அதாவது ஆண்டனுடைய இயற்கையில அவருக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 50 ஆண்டு, எனக்கு வந்து 56 தான் வயசு, அனுபவம் 60க்கு மேல. அந்த 50 ஆண்டு கேட்டீங்கன்னா ஆண்டவர் குடும்பத்துல வந்து எங்க மாமா, அது பேர் சொல்லலாம் மாமா, என்ன அடிச்சு வருவாரு. 50 ஆண்டு காலத்திற்கு முதல் வந்து அவரு பக்கத்து வீடு, எங்க அம்மா தாத்தா வீட்டுக்கு பக்கத்து வீடு, போங்கடா அப்படின்னு துரத்துவார். ஆனா அந்த காலகட்டங்கள் 50 ஆண்டு காலம் மாறி இன்னைக்கு அதே குடும்பத்தில் நான் சம்பந்தம் பண்ணியிருக்கேன். சப் கலெக்டர் உமாபதி பேத்தி நாம் கற்றுக்கிறோம். காரணம் வந்து நம்மளுடைய ஒழுக்கங்கள் தான். நான் தான் முதல்ல படிக்கலின்னு சொல்றேன். ஆனா கடைவீதியில் என்னுடைய வியாபார அனுபவம் தான். அதனால வந்து நாம வியாபாரம் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ எங்க அண்ணன் வந்து படிச்சிருக்கிறாருன்னா வியாபாரம் பண்ணாமே அதான் வந்திருக்காங்க. இப்போ அந்த காலத்துல வந்து பண்ணாங்கன்னா குழந்தைகள் திட்டார் வீட்லயும் எல்லாம் வியாபாரம் பண்ணி தான் வந்தோம். தாடிகார் வீட்டுல சொத்து இருந்தது, அவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க.
இப்போ நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, நான் அதோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே நம்ம சமுதாயத்தில் நல்லா முன்னேறணும். இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். நம்ம பெரியவர்கள எல்லாம் அங்கங்கே இருக்கிறோம். இதை பெரியோர்கள், அதாவது இன்னும் கேட்டீங்கன்னா தாய் தகப்பனுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய மகன் மகள். நீங்கள் தான் அந்த மகன் மகள் சொல்றதுன்னா, நாளைக்கு திருமணம் ஆகுது அல்லது வெளியே பார்க்குறோம், யாரும் அவங்க சம்மந்தியோட ஆண்டவர் சம்மந்தியோட திருவாசம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை மட்டும் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த அனைத்து மாணவ மாணவிகள் சொல்லலாம். மகன் மகள்லாம் அப்புறம் மாணவ மாணவிகள் அனைவரும் நமது சமூகத்துக்கு பாருங்க. எங்கள் அண்ணன் வந்து 8000 ஆண்டுக்கு முதல்னு சொன்னார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு வந்து 56 தானே. இன்னும் மீறி போனால் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு 100 வருஷம் இருக்கும். ராசிபுரம் குடி வந்து நாங்கள் எங்கள் தாத்தாவை சொல்கிறோம். நான் அது மாதிரி நீங்கள் வந்து சமூகத்தில் இன்னைக்கு சென்னையில் ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். திருப்பதி சாமி அலங்காரத்தை பண்ணி மறுநாள் வந்து இங்கே வந்து நம்ம கலந்து எல்லாத்தையும் நம்ம இன்னும் கேட்டிங்கன்னா 2 நாளாக எங்களுக்கு வெள்ளி சனி இன்னைக்கு வரலுமே ஓகே 3 நாளாக இருந்துகிட்டே இருக்கு. இது காரணம் வந்து தெய்வ இயற்கை தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு 2 நிமிஷம் நின்னா எனக்கு கால் வலி எடுத்துக்கா. ஆனால் உக்காந்தா தம்பி தப்பா நினைப்பேன், அதுக்குள்ள அண்ணன் போய் உக்காந்துக்கிட்டாரு அப்படின்னு. மறுபடியும் சொல்றேங்க, மீண்டும் மீண்டும் என்னுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளாக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள். ஆனால் நம்ம சமுதாயத்தில் அனைவருமே நமது மாணவ மாணவிகள் அனைவரும் நல்லா படித்து நல்லா இது பண்ணுங்க, நல்லா இது பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி திருமணம் பண்ணுறது பெரியவர்களால் எல்லாம் செஞ்சு நம்ம வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி பார்க்கலாங்க. எல்லாம் இருந்தே பண்ணுங்களாம் கிடையாது. இவர் வந்து இபியில் ஏடியானா சீஃப் இன்ஜினியர். ஆனால் என்னுடைய மாமனார் வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஏவோ. ஆனால் அவரு நானும் போனோம்னா அவர் என்னை வந்து சொல்ல முடியாது படிக்காத மாதிரிலாம். ஆனால் அவர் அவ்வளோ இருந்தும் எனக்கெல்லாம் வந்து அந்த மரியாதை கொடுத்து ரொம்ப இதாக வச்சுருந்தார். எல்லாத்தோடு என்னென்னா என் மாமனார் இறந்துட்டார், என் மனைவி இறந்துட்டா. 17 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து என்னென்னா மக்கள்லாம் நம்ம சமூக மக்கள். ராசிபுரத்தில் இன்னைக்கு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்னங்க வயசு இருக்கான், அங்கே நிற்கிற பொண்ணு வந்து தலைவரே தாத்தா வணக்கம். இது என்ன ரொம்ப தலைவரே தாத்தா, வேற யாரையுமே பார்த்து நிற்க மாட்டாங்க பாருங்க. அவர் அந்த வாத்தியாருக்கு தெரியும், எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் அவர். 200 பிள்ளைங்க இருக்குது. அப்படியே ரோட்டில் வரப்போ மிஸ் பண்ணிட்டு தான் போங்க. அதுதான் எனக்கு கொடுத்த அகர வெள்ளாஞ்சிட்டியார் சங்கத்தில் ராசிபுரத்தில். இந்த இன்னும் சொல்ல போனால் எனக்கும் சங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லைங்க. என் மனைவி இறந்தது 2001 2002 தான் நான் சங்கத்துக்கே வந்தேன். இன்னைக்கு 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னை வலை போடுற ஒரே ஒரு நபர் தமிழ்நாட்டிலேயே திருவாசகம் அண்ணன் ஒன்று தான், வேற யாரும் இல்லை. அங்கங்கே பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் இவர் ஃபோன் பண்ணி எல்லா வேலையும் கால் பண்ணிக்குவார். எனக்கு வாய்ப்பு அளித்த, ஏன்னா எங்க வேற சொல்லிட்டாங்க டைம் ஆகுதுன்னு. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இந்த பொறுப்பேற்றவர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் ராசிபுரம் சங்கத்தின் சார்பில் பொன்னாடை சீல்டு வழங்கப்படுகிறது. இது அதுக்கு முன்னாடி எங்க ராசிபுரம் சங்க சார்பாக இங்க வந்ததுக்கு தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றும் போது அழகரசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்ல நாங்க போடுறோம். எல்லாத்துக்குமே செட்டியார் தெரிஞ்சு ராசிபுரம் அகரமகால் நூற்றாண்டை கொண்டாடி சாதனை படுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து முன்பே குறிப்பிட்ட போல அந்த சங்கத்திற்கின்ற ஒரு பெருமையான விஷயம் பள்ளிக்கூடம் நடத்தியது. அந்த பள்ளிக்கூடத்தில் வைர விழாவை நாம் கொண்டாடினோம். அதனை அடுத்து எலச்சிப்பாளையத்தில் நூற்றாண்டு விழா மாமா சொன்னோம். நம்ம பூர்வீக இடத்தில் நூற்றாண்டாவது விழாவை கொண்டாட சங்கம் சிறப்பாக செயல்பட்டது. அதிலிருந்து படித்த நபர்கள் இன்று சென்னையில் இருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்தின் மூலம் வந்தவர் தான் அழகரசு அவர்களும் கலெக்டர் சம்பத் அவர்களும். அதனை நாங்கள் சங்கத்தின் சார்பாக பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை போல சேலத்தில் கொடுப்பது போல சாதனையாளர் விருதை நமது ராசிபுரத்தில் வி திருப்பதி புஷ்பள்ளி குழுமத்தினர் வழங்குகிறார்கள். அந்த சாதனை விருதை சாதனை ரத்னா என்று நாங்கள் வழங்குகின்றோம். அந்த முறையில் சாதனை ரத்னாவை முதல் வருடம் ராசிபுரத்தில் தர்மராஜன் என்பவருக்கும், அதனை அடுத்து இங்கு சென்னையில் எல்என்டியில் இருக்கும் எங்களது மாமார் குமரேசன் அவர்களுக்கு இந்த வருடம் கொடுத்தோம் என்பதை சங்கத்தின் சார்பாக நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு இதனை முடித்துக்கொண்டு
அதுக்கு அடுத்ததாக புதிய திருமண மண்டபத்தையும் நாங்கள் அதிவிரைவில் கட்டுவதற்கு உள்ளோம் என்பதனை இந்த மண்டபத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். அதே போல திருவாசம் மாமா சொல்றது போல முதலில் 2 வெத்தலை பாக்கு கொடுக்கிற பட்டக்காரர் தான், அந்த பட்டக்காரர் தான் உங்களுடைய தலைவராக இன்று முதலில் வந்துள்ளார் என்பதனை எங்கள் சங்கத்தின் சார்பாக, ஏன்னா அவர் ஆண்டவ குரூப் வந்து ராசிபுரம் தான் அவங்களுடைய ஆரம்ப கால கட்டம் வந்து ராசிபுரம் தான். அதனால் அந்த முறையில் ஆண்டவ குரூப்பை ராசிபுரம் சங்கம் வாழ்த்துகிறது. அவர்கள் வளர நாங்கள் என்றும் சங்கம் உறுதுணையாக இருப்போம் என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் சங்க வாயிலாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் புதிய நிர்வாக குழுவுக்கு நாங்கள் கௌரவிக்கும் பொருட்டு சால்வியை முதலில் தலைவர் மாமார் ஆண்டவர், அதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் தனசேகரன் அவர்களுக்கு சங்கரலிங்கம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார். அதைத் தொடர்ந்து சமூக செம்மல் எத்திராஜ் செயலாளர் அவர்களுக்கு எங்களது பள்ளி நிர்வாகி அன்னார் திருப்பதி அவர்கள் பொன்னாடை போட்டு சீல்டு வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து எங்கூர்காரர் பொருளாளர் திருமண அவர்களுக்கு எங்களது பள்ளி துணை நிர்வாகி சரவணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கவர்கின்றார். பொன்னாடை போட்டி சீர் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து துணை பொருளாளர் ஹரிபாபு அவர்களுக்கு, பாலாஜி அவர்களுக்கு செயலாளர் சுகுமார் அவர்கள் பொன்னாடை போட்டி வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து துணை பொருளாளர் ஹரிபாபு அவர்களுக்கு எங்களது துணைச் செயலாளர் ஹரிகரன் அவர்கள் பொன்னாடை போட்டி வைக்கின்றார். சார்பாக ரமேஷ் அவர்களுக்கு எங்களது தலைவர் பொன்னாடை போட்டி வைக்கின்றார். அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்துள்ள இன்றைய நூற்றாண்டு விழாவை குலதெய்வம் சட்டாபுரம் நூற்றாண்டு விழாவை முன்னின்று நடத்தி அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர் சாதனையாளர் கே துரசாமி அவர்களுக்கு சரவணன் அவர்கள் கொண்டாடை போட்டு வருகின்றார். அவர்களுக்கு எங்களது தலைவர் பொன்னாடை போட்டு வருகின்றார். திருச்சி தலைவர் ரங்கநாதன் அவர்களுக்கு எங்களது ஆட்சியின் திருப்பதி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சம்பத் அவர்களுக்கு செயலாளர் அவர்களுக்கு சம்பத் அவர்களுக்கு டெப்டி கலெக்டர் சம்பத் அவர்களுக்கு செயலாளர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் செயலாளர் பொருளாளர் மூவரும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செந்தில்குமார் சார்பு செயலாளர் தலைமைச் செயலகம் சென்னை அவர்களுக்கு தமிழ் சரவணன் அவர்கள் இயக்குனர் அண்ணாமலை பில்டர்ஸ் அவர்களை கௌரவிக்கின்றோம். அனைத்து இயக்குநர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கொள்கிறோம். ஒவ்வொரு பேராக சொல்கிறோம். உடனே வந்த ரஜினிமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடையும் சீல்டும், அதே மாதிரி எஸ்கேபி ஜெயமுருகன் அவர்களுக்கு பொன்னாடையும் சீல்டும், கலையமுதன் அவர்களுக்கு செயலாளர் கலையமுதன், தேவேந்திர விஸ்வநாத், கே சென்றாயன், பி சரவணன், சரவணன், அடுத்து விஸ்வநாதன், சுசீந்திரன், எனது பக்கத்து வீட்டுக்காரர் எனது நண்பர் ஜெய மனோகரன் அவர்களுக்கு நான் பொன்னாடை போட்டி கௌரவித்து சீல்டு வழங்குகின்றேன். அதனை அடுத்து பிரியதர்ஷினி சதீஷ்,
நிர்மலா சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு எங்கள் ராசிபுரம் சங்கத்தின் சார்பாக மற்ற நிகழ்ச்சியை வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஃபார்மசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து பொறுப்பு வந்து பொருளாளர் அண்ட் திருமண ஆலோசகர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து திறம்பட நான் செய்து முடிப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். தருணத்தில் மேற்கொண்டு நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு காரணமே என்னுடைய மனைவி சுகந்தி அவர்கள் வந்து ஃபுல்லாக கூட வந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்சது. திருமண ஆலோசனை பற்றி எனக்கு வந்து ஒரு சில இது வந்து நம்ம சைடில் ராசிபுரம், சேலம், திருச்செங்கோடு, கோயம்புத்தூருக்குலாம் வந்து விசேஷத்துக்கு போகும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க, நல்லா பெண் வரணும் வேணும், பெண் வீட்டுக்காரங்க வந்து எங்கள் வீட்டில் நல்லா பொண்ணு படித்து நல்லா வேலையில் இருக்கா, அப்படியே மாப்பிள்ளை செட் ஆக மாதிரி தான் சென்னையில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதை வந்து எனக்கு வந்து பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப என்னால் முடியல. வந்து ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து மெடிக்கலில் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிறதுனால என்னுடைய முழு கவனம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் டைம்லாம் கிடைக்கிறப்போ வந்து ஒரு சில பேர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து பார்த்து கரெக்டாக ஜாதகம் வாங்கி கொடுத்து 2 வீட்டுக்காரங்களுக்கும் வந்து மீட் பண்ண வச்சேன். அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகி 2 வீட்டு திருமணம் நல்லபடியாக நடந்தது. அவர்கள் திருமணம் நல்லபடியாக நடந்து இப்பொழுது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆர்வமாக இன்னும் மேற்கொண்டு நல்லபடியாக செய்யலாம். ஏன்னா எனக்கு வந்து அப்பா வந்து என் தந்தையார் வந்து பொது சேவைகளாம் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து சொல்லுவார். அவருடைய கடமையை வந்து என்னால் செய்ய முடியலனாலும் நான் வந்து இந்த சென்னைக்கு வந்த பிறகு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நிறைய இருந்தது. பல கற்பனைகளோடு நான் சென்னைக்கு வந்து 32 வருஷம் முன்னாடி வந்தேன். நான் ஒரு சில கற்பனைகள்லாம் நிறைவேறியது, இன்னும் சில இருக்கிறது. அதை வந்து நான் திறம்பட செய்ய மேற்கொண்டு மேற்கொண்டு எது செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ திருமண தகவல் பற்றி என்னன்னாக்கா வந்து எனக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைகள் இல்லை பெண் வீட்டாக்காரங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டு சைடில் வந்து நிறையா வந்து வேலை வாய்ப்புகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல இடமா வேணும் அப்படிங்கிறது நல்ல ஆர்வத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சைடில் வந்து சரியில்லைனா கூட சென்னையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நான் வரும்போது 82 வரும்போது ஒரு 20 வெள்ளாஞ்சேரியார் குரூப் தான் இருந்தாங்க. நான் வெள்ளாஞ்சேரியார் சங்கத்தில் மீட் பண்ணும்போது இப்பொழுது வந்து ஒரு அநியாயமாக ஒரு 400-500 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ ஆல்ரெடி வந்து 300 மெம்பர்ஸ் இங்கே வந்து இருக்காங்க, ஃபேமிலி வந்து வெள்ளாஞ்சேரியார் குரூப் இருக்கிறாங்க தெரியுது. மேற்கொண்டு இருக்காங்க. அவங்களே வந்து இந்த சவுத் சைடில் நிறைய பேர் வந்துட்டாங்க, நார்த் சைடில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அவங்களும் வந்து எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னாக்கா வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அவனால வந்து எல்லாருமே என்னை வந்து பயன்படுத்திங்க. திருமண ஆலோசனை பொறுப்பு வந்து எடுத்துருக்கனால அவரவர்கள் உள்ள வந்து ஜாதகம் வந்து வந்து என்கிட்ட வந்து கலந்துக்குங்க. ஃபோன் மூலியமாக பண்ணலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அது மூலிமா வந்து அவங்க என்னால் இந்த உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். வந்து இது கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாமார் அவர்களே. களத்திலிருந்து ஒரு 3 ஜாதகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அழகரசம் பொறுப்பில் ஒரு நல்ல ஒரு வரணை அமைஞ்சு கொடுக்க சொல்லி அதனால் அவங்க பொறுப்பை ஒரு ஏற்று நல்லபடியாக முடிச்ச ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க. மாப்பிள்ள முடிச்சு கொடு. முதல்ல நான் கருத முடிவு ஜாதகம் தர்றேன், நல்லபடியாக முடிச்சு கொடு எங்களுக்கு.